இப்போ இந்த உலகத்தை படைச்சது யாரு, இந்த பூமியை படைச்சது யாரு, இந்த பிரபஞ்சத்தை படைச்சது யாரு, அப்படிப்பட்ட ஒரு கடவுள் தான் சொன்னீங்கன்னா அந்த கடவுளை பார்த்தா தான் நான் நம்புவேன், அப்படி கடவுளை ப்ரூவ் பண்ணுங்க சயின்டிஃபிக்காக அப்படின்ற வாதங்கள் அதிகமாகிட்டு வரும். கடவுள் வந்து நம்ம இந்த அப்சர்வ் பண்ணுற சயின்ஸ் வந்து இந்த யூனிவர்ஸில் இந்த யூனிவர்ஸ்குள்ளே இருக்கிற விஷயங்களை பற்றி பார்க்க முடியும். இந்த யூனிவர்ஸ்க்கு அப்பாற்பட்டது நம்மளால் எட்ட முடியாது, அதை பற்றி நமக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. கடவுளை நம்ம வந்து இதுக்கு அப்பாற்பட்டவன் ஒருத்தனாக தான் பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த கடவுளை எப்படி புரிஞ்சுக்கிறது, அவர் எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இந்த யூனிவர்ஸுடைய சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ், இந்த யூனிவர்ஸ் ஏன் இப்படி நடக்குது அப்படின்றத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த யூனிவர்ஸ்க்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இந்த யூனிவர்ஸை யார் படைச்சான்ற கேள்வி நம்ம தாராளமாக வைக்கலாம். ஏன் அப்படி சொன்னால் கலாம் காஸ்மாலஜிக்கல் ஆர்கியூமெண்ட்னு ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. இதை ஃபிலாசபர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் இரு சாராரும் இந்த ஆர்கியூமெண்ட்டை எடுத்து வச்சு கடவுள் இருக்காருன்றதுக்கு ப்ரூஃபாக வைக்கிறாங்க. கடவுள் இருக்காரு அப்படின்றதுக்கு ப்ரூஃப்னா அந்த கடவுளை பார்க்குறதுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த ஆர்கியூமெண்ட்டோடைய 3 பேஸை வச்சு உங்களுக்கு அது புரிய வரும். ப்ரெமிஸ் நம்பர் 1 என்னன்னா, எவ்ரிதிங் தட் பிகன்ஸ் டு எக்ஸிஸ்ட் அஸ் அ காஸ். எது எக்ஸிஸ்ட் ஆக துவங்கி இருக்கோ அது ஒவ்வொருத்துக்கும் காரணம் உண்டு. ப்ரெமிஸ் நம்பர் 2, த யூனிவர்ஸ் பிகன் டு எக்ஸிஸ்ட். இந்த பிரபஞ்சம் எக்ஸிஸ்ட் ஆக துவங்கி இருக்கு. தேர்ட் ப்ரெமிஸ், ஸோ த யூனிவர்ஸ் அஸ் அ காஸ். ஆதலால் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு காரணம் உண்டு. இப்போது ப்ரெமிஸை நம்ம ஏற்றுக்கிட்டு வரோம். எப்படி ஏற்றுக்கிட்டு வரோம்? நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இந்த உலகத்தில் எதெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆக துவங்கி இருக்கோ அது ஒரு காரணம் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம பேசுகிற இந்த மைக்காக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டாக இருக்குது, இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த மைக் ஏன் வந்துச்சுன்றது. இப்போ இந்த எடுக்கிற இந்த கேமராவாக இருக்கட்டும், இந்த கேமரா எப்படி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லை, ஒரு பிளான்ட் வளருது, ஒரு ட்ரீ வளருது அப்படின்னா கூட அந்த எஃபெக்ட்டுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ இப்படி எதெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆக துவங்கி இருக்கோ அது காரணம் இருக்குது. இது ஜஸ்ட் அப்படியே மேஜிக் மாதிரி இப்படின்னு வராது. ஒரு பொருள் வந்து எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு காசு இருக்குன்றது அதுக்கான அர்த்தம். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு வரோம். செகண்ட் ப்ரெமிஸ், த யூனிவர்ஸ் பிகன் டு எக்ஸிஸ்ட். இந்த பிரபஞ்சம் எக்ஸிஸ்ட் ஆக துவங்கி இருக்கு. இதில் சயின்டிஸ்ட் வந்து ஒரு பெரும் சாரார் ஏற்றுக்கிட்டு வர்றதும் ஒரு சின்ன குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து இது ஏற்றுக்காம வராங்க. ஆனால் இன்னைக்கு ஏத்திசம் ஒரு ரிலீஜனாக பார்க்கப்படுது. அவங்களுக்கு இந்த சின்ன சாராரான பீப்புள் இந்த பூமி வந்து பிரபஞ்சம் வந்து எக்ஸிஸ்ட் ஆக துவங்கலை, அது என்றென்றைக்கு இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஒரு ரிலீஜனாகவே ஃபாலோ பண்ணப்படுது. ஆனால் உண்மையிலே பிரபஞ்சம் வந்து எக்ஸிஸ்ட் ஆக துவங்கி இருக்கா, இல்லை எக்ஸிஸ்ட் ஆகாமலே அது என்னென்னைக்குமே இருந்துகிட்டு இருக்கா, தூங்கவே இல்லை அது என்னென்னைக்குமே இருந்துகிட்டு இருக்கா அப்படின்றது பார்க்கணும்னா சயின்டிஃபிக்கோடைய பேக்ரவுண்டு நம்ம போகணும். இப்போ இந்த செகண்ட் ப்ரெமிஸை ப்ரூவ் பண்ணிடுச்சு அப்படின்னா தேர்ட் ப்ரெமிஸ் ஆனால் ஸோ த யூனிவர்ஸ் அஸ் அ காஸ் அப்படின்றது சொல்ல வரும். அந்த யூனிவர்ஸுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு காரணம் உண்டு அப்படின்னு. தேர்ட் ப்ரெமிஸ் வந்து விளைக்கிறது அந்த காரணம் கடவுளாக தான் இருக்கணுமா, அதுக்கு ஒரு இதாக இருக்கக்கூடாதா அப்படின்றதுக்கு என்னோட இன்ஃபினிட்டி பாஸ்ட்ன்ற வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். காரணம்ன்றது எப்படிப்பட்ட காரணமா இருக்கணும்னா ஒரு அன்காஸ்டு காஸ், அந்த காரணத்துக்கு எந்த காரணமும் தேவைப்படாம இருக்கணும். ஒரு இண்டிபெண்டான பீங், அது எதையும் சாராம இருக்கணும். எட்டர்னல் பீங், அது என்றென்றைக்கும் இருக்கக்கூடியதா இருக்கணும். அப்சல்யூட் நாலேஜ் உள்ளதா இருக்கணும். அதுக்கு அறிவு இருக்கணும். அது இதைதான் செய்ய போறேன். அப்சல்யூட் வில் இருக்கணும். அது தனிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கணும், இதை தான் நாட போறேன். இப்படிப்பட்ட இது இருந்தால் மட்டும்தான் இந்த யூனிவர்ஸோடைய துவக்கம், இது ஃபைன் டியூன்டா போறது, இந்த உலகத்துல உள்ள அனைத்து பொருட்களும் நிலை பெற்று இருக்கிறதுக்கான ஒரு காரணம், ஒரு அடித்தளமா இருக்கும். இத்தனை தன்மைகள் நான் கொடுத்தேன். இண்டிபெண்டான பீயிங், அன்காஸ்ட் காஸ், ஒரு ஆல் பவர்ஃபுல், எட்டர்னல், ஆல் நாலேஜபிள் அண்ட் சோவான். ஸோ இப்படிப்பட்ட தன்மைகள் அது சிங்குலரா இருக்கும், அது ஒருத்தனா இருக்கும். இப்படிப்பட்ட தன்மைகள் ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா அதுதான் அந்த யூனிவர்ஸ் பிகினிங்க்கு ஒரு காசா இருக்கும் அப்படின்றது ஏற்றுக்கிட்டு இந்த ப்ரெமிஸை முடிக்கிறோம். அது கடவுளாக தான் இருக்கணும் கேட்டால் அந்த மொத்த தன்மைகளுக்கு கடவுள்ன்ற இலக்கணத்தை கொடுக்குறோம். அதனால இது கடவுள் தானான்றது இல்லை. இந்த ப்ரெமிஸ் எல்லாம் அது ஒத்து போச்சுனாலே கடவுளோட எக்ஸிஸ்டன்ஸை தன்மைகளை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டானாலே கடவுள் இருக்காருன்றதை நம்ம ஏற்றுப்போம்.